ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமே நமக்கு எதிரியாக மாறுற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் 60 வயசுக்கு அப்புறமா நான் சொல்கிறது பழங்களை பற்றி தாங்க. சின்ன வயசுலேருந்தே பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான். நம்ம காதில் கேட்டு கேட்டு இதை தான் நம்ம வளர்ந்துருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, எல்லா பழங்களும் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நல்லது கிடையாது. சில பழங்கள் நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் சில பழங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு கவனிக்கணும். சரி வாங்க, அந்த நண்பன் யாரு, கவனிக்க வேண்டிய ஆள் யாருன்னு நாமே கண்டுபிடிக்கலாம். பழம்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? விட்டமின்ஸு, ஃபைபரு, ஆரோக்கியம், இதெல்லாம் கரெக்டாக அதில் எந்த தப்பும் இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். வயசாக ஆக நம்ம உடம்போட மெஷினரி கொஞ்சம் மாறுது இல்லையா? அதோட செயல்பாடு கொஞ்சம் ஸ்லோவாகும். அப்போ சில பழங்களில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு, அதாவது சர்க்கரை இருக்குல்ல, அது நன்மையை செய்கிறத விட அதிகமாக கெடுதல் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. இதுதான் நம்ம பல நேரங்களில் மிஸ் பண்ணுற ஒரு சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? முக்கியமான ஆபத்தே சில பழங்கள் நம்ம பிளட் சுகர் லெவலை திடீர்னு ராக்கெட் மாதிரி சர்ருன்னு ஏற்றி விட்டுரும். சில பழங்கள் ஜீரணம் பண்ணுறதுக்கே நம்ம வயிறு ரொம்ப கஷ்டப்படும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாமலே நம்ம இதயம் முட்டுக்கல்ல கூட சில பிரச்சனைகள் அதை உருவாக்கலாம். ஆனால் எந்த பழங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு முக்கியம். அப்போ நம்ம கரெக்டான பழத்தை எப்படி செலக்ட் பண்ணுறது? இதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு லிஸ்ட்டு மட்டும் கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு பழத்தை எப்படி நீங்களே பெஸ்ட்டு அப்படின்னு டெஸ்ட்டு பண்ணி நமக்கு ஓகேவா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 3 சிம்பிளான ரூல்ஸ் தான். ரூல் நம்பர் 1, சுகர் இம்பேக்ட். அதாவது ஒரு பழம் நம்மளோட பிளட் சுகரை எவ்வளவு வேகமாக ஏற்றுது. 2வது நியூட்ரியன் டென்சிட்டி. அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள், விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாம் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது. 3வது ரொம்ப முக்கியங்க, டைஜஷன் ஃப்ரெண்ட்லி. நம்ம வயிறு அதை எவ்வளவு ஈஸியாக சந்தோஷமாக ஜீரணம் பண்ணுதுங்கிறது தான். இந்த 3 விஷயத்தை வச்சு நம்மளே ஒரு பழம் நம்ம நண்பனா இல்லையான்னு ஈஸியாக முடிவு பண்ணிடலாம். முதல்ல நம்ம உடம்போட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய 5 பழங்களை பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த பழங்கள் இருக்குல்ல, அது ஹெல்த்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுனே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற கணக்கை கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 100 கிராம் நெல்லிக்காயில் கிட்டத்தட்ட 20 ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இது நம்மளோட இம்யூனிட்டி பவரை பல மடங்கு பூஸ்ட் பண்ணி உடம்புக்கு ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம மூளைக்கும் ஞாபக சக்திக்கும் இது பெரிய ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். தினமும் ஒரே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா போதும், வேற லெவல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா நாவல் பழம். இது டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனே சொல்லலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் இன்சுலின் மாதிரி வேலை செய்யுது. இதில் ஜம்போலின் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அதோட வேலை என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை வேகமாக சுகரை மாற விடாமல் அதோட ஸ்பீடை குறைச்சி மெதுவாக மாற்றும். இதனால பிளட் சுகர் லெவல் நம்ம கண்ட்ரோல்லையே இருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது மாதுளை. இது ஹார்ட்டுக்கும் சரி பிரெயினுக்கும் சரி ஒரு உண்மையான சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஜாயிண்டில் வரக்கூடிய வலி வீக்கத்தை குறைக்கிறது வரைக்கும் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யும். அதனால தான் இதை நம்ம ஒரு உண்மையான ஆல்ரவுண்டர்னு சொல்கிறோம். டைஜஷன் பிரச்சனை அடிக்கடி வருதா, அப்போ இந்த ஃப்ரூட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னா, அதுதான் பப்பாளிங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வரம் அப்படின்னு கூட இந்த பழத்தை சொல்லலாம். கான்ஸ்டிபேஷன், கேஸு, வயிறு உப்புசம் எதுவாக இருந்தாலும் சரி, பப்பாளி அதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் இருக்குல்ல, அது நம்மளோட வயிறை க்ளீன் பண்ணுறதோட மட்டும் நிறுத்திக்காது, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைச்சும் நம்மளோட ஹார்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுக்கும். கொய்யா பழத்தோட உண்மையான சூப்பர் பவரே அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் தான். ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெறும் 12லேருந்து 24 தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, இது ரத்தத்தில் சர்க்கரையை ரொம்ப மெதுவாக நிதானமாக கலக்கும். மற்ற பழங்களோட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக சாப்பிடலாம்.
ப்ளஸ் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மோஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். சரி, நம்ம ஃப்ரெண்டு லிஸ்ட்டை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இவங்கள எதிரிகள்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சில 5 பழங்கள் பற்றி பார்க்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற பழங்கள் எதுவும் விஷம் கிடையாது. அதை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் 60 வயசுக்கு மேலே இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன். இது எப்படின்னா, ஒரு ஹைவேஸில் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சி கவனமாக போவோம்ல, அந்த மாதிரி தான் அளவும் நம்மளோட உடம்பை கவனிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, பிரச்சனை என்னன்னு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். மாம்பழம், சப்போட்டா, லிச்சி இந்த 3 பழங்களும் அளவுக்கு அதிகமான சர்க்கரை கொண்டது. அடுத்தது தர்பூசணி. இதில் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப வேகமாக ரத்தத்தில் கலக்கக்கூடியது சர்க்கரையை. இது ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசியாக பலாப்பழம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தாலும் நம்ம வயிறு ஜீரணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஆனால் மாம்பழம்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதை மொத்தமாக அவாய்ட் பண்ண வேணாம். ஆனால் சில ரூல்ஸோடு சாப்பிடலாம். ரூல் நம்பர் 1, எப்பயுமே வெறும் வயிற்றில் மாம்பழத்தை சாப்பிடாதீங்க. 2வது, ஒரு நேரத்துக்கு 2 இல்லைனா 3 பீஸ் மட்டும் போதுமானதாக இருக்கும். 3வது, நைட்டு நேரத்தில் மாம்பழத்தை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது, நோ சொல்லிடணும். கடைசியாக ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பாதாம் இல்லைன்னா தயிர் மாதிரி புரோட்டீன் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த சர்க்கரை ரத்தத்தில் கலக்கிறதோட வேகம் நல்லாவே குறையும். இது வரைக்கும் நம்ம நண்பர்கள் யாருன்னு கவனிக்க வேண்டியவங்க யாருன்னு 2 லிஸ்ட்டையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் சுருக்கமாக சொன்னால் விஷயம் ஒன்றே ஒன்று தான். நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. பழங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் சில சிம்பிளான கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இதோ அந்த 3 கோல்டன் ரூல்ஸு. நம்பர் 1, அறிவோடு செலக்ட் பண்ணணும். எது நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு சாப்பிடணும். 2வது, அளவோடு சாப்பிடுங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுதான்னு, அது மாதிரி. 3வது ரூல், இதுதான் எல்லாத்த விட முக்கியம். நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அதுதான் உங்கள் பெஸ்ட்டு டாக்டர். இந்த 3 தான் இந்த முழு பேச்சோட முக்கியமான சாராம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசியாக நம்ம முன்னோர்கள் சொல்ல ஒரு விஷயம்தான், எல்லாத்துக்கும் அடிப்படை உணவே மருந்து. மருந்தே உணவு. நம்ம சாப்பிட்ற ஒரு பழத்தையும் அறிவோடு ஒரு மருந்தாக பார்த்தோன்னா தனியாக மருந்து மாத்திரைக்கு வேலையே இருக்காது. சரியான பழங்களை தேர்ந்தெடுங்க, அளவோடு சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த வீடியோவில் 60 வயசுக்கு மேலவா சாப்பிடக்கூடிய பழங்கள் என்னென்ன, அவாய்ட் பண்ண வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.